சப்த ரிஷிகளால் படைக்கப்பட்ட படைப்புகள் தான் பூமியிலே உருப்பெற்ற உயிரினங்கள், அதில் வளர்ச்சி பெற்ற மனிதன். இதையே அணு அணுவாக உங்களுக்கு உணர்த்தி வந்துள்ளேன் என்று ஈஸ்வரப்பட்டர் கூறி மனித பிறவி எடுத்ததனுடைய நிலையையும், அதிலே குறிப்பாக 7 ஜென்மம் என்பது ஆண்டவன் அளித்த தீர்ப்பு என்பதையும் உணர்த்தியுள்ளேன். இந்த 7 ஜென்மத்தில் கிடைத்த சந்தர்ப்பத்தை நல்ல முறையில் பயன்பெற்று அதில் அருளை பெற்றவன், அருளை வளர்த்தவன் முழுமை பெற்று முக்தி நிலை பெறுகின்றான். ஆனால் இந்த 7 ஜென்மத்திலும் தன் நிலையை உணராமல் இந்த உடலின் இச்சையோ மற்ற நிலையோ அதையெல்லாம் சீர்படுத்தி அடக்கிடாமல் நான் என்ற நிலையில் எடுக்கக்கூடிய பிறவி அதனுடைய வளர்ச்சியில் முழுமை பெறாதபடி மிருக இனங்களாக மற்ற விஷ ஜந்துகளாக மாறுகின்றது. 7 சந்தர்ப்பத்தையும் அவன் முடிக்காமல் இப்படி மிருக நிலைக்கு சென்றே பிறக்கின்றான். அதிலும் எத்தனையோ ஜென்மங்கள் மாறுபடுகின்றது. ஏனென்றால் அந்த ஜென்மங்களை மாறுபட்ட நிலையில் எடுத்தாலும் அதில் ஆடாகவோ மாடாகவோ மற்ற உயிரினமாக பிறந்தாலும் இன்று வாழக்கூடிய மனிதன் அந்த ஜீவராசிகளைத்தான் வெட்டி அதை உணவாக உட்கொள்கின்றான். ஆக மனித நிலையிலிருந்து வந்ததுதான் மிருகம். அந்த மிருகத்தையே மனிதன் உட்கொள்கின்றான். ஆக அந்த அணுவின் தன்மையும் அதுதான், இந்த அணுவின் தன்மைதான் அவளுக்கும் போய் சேருகின்றது. எப்படி உலக மாற்றங்கள் உடல் பெருமளையில் மாறுகிறது என்று பார்த்தாயா என்று கேள்வி கேட்டு அதற்கு ஒரு உதாரணம் சொல்லுகின்றார். 1000 ஆடுகள் ஒரு மந்தையிலே காடுகளிலே சென்றாலும் கூட ஒரு சிறுத்தையானது அந்த இடத்திலே அதனுடைய சந்தர்ப்பம் அதை உற்று பார்த்தால் அது ஒரு ஆட்டின் மேலதான் அதனுடைய நினைவை செலுத்துகின்றது. காரணம் என்ன? அந்த முதல் எதை அது உற்று பார்த்ததோ அதுவே அதுக்கு எதிரியாகின்றது. அந்த ஆட்டையே விரட்டி சென்று புசிக்கின்றது. இப்படித்தான் ஒவ்வொரு வளர்ச்சியிலும் நாம் எதை கூர்மையாக எதை உற்று நோக்கி எதன்பால் நம் நினைவை செலுத்துகின்றோமோ அதுவே சுற்றி கொண்டு வருகின்றது. அந்த ஈர்ப்பு நிலையிலே இயக்க சக்தியாக மாறுகிறது. ஆனால் சிறுத்தை அந்த ஆட்டை அடித்தாலும் அதை உணவாக உட்கொண்டாலும் ஆடு சாப விமோச்சனம் பெறுகின்றது, வளர்ச்சி பெற்று வந்து வருகின்றது. இப்படி வளர்ச்சி பெற்றுதான் இங்கே பூமிக்குள் உருப்பெற்ற சகலமும் தாவர இனங்களாக இருந்தாலும் சரி, உயிரினங்களாக இருந்தாலும் சரி, மனிதன் வரையும் வளர்ச்சி பெற்றாலும் சரி, இப்படித்தான் ஒன்றுக்குள் ஒன்று வலுகொண்டதை நுகர்ந்து வற்ற நிலை வலுவன்ற நிலையாக மாறி வளர்ச்சிக்கு வருகின்றது. ஆனால் நாம் இந்த மனிதர்கள் கேட்பதோ மரத்தில் விளைந்ததை நாம் உட்கொள்கின்றோம், அதுவும் அணுதானே. ஆனால் மற்ற மிருக இனங்களுக்கோ உயிரினங்களை உணவாக உட்கொள்ளக்கூடாதா? அது அணுவின் தன்மை ஒன்றுதானா என்றால் இந்த அணுவின் தன்மை வேறு, அந்த அணுவின் தன்மை வேறு. காரணம், வளர்ச்சி பெற்ற நிலையில் 7 ஜென்மத்தில் முழுமை பெறாத முக்தி பெறாத மனிதன்தான் மிருகமாகின்றான், பறக்கும் பறவையும் ஆகின்றான், புழுவாகின்றான், மரமாகின்றான், கனியாகின்றான். கனி ஆகியே பின் பாவ விமோச்சனம் வருகின்றது. ஆக இன்று நாம் சம்பாதிக்கின்றோம். சம்பாதித்தது நாம் சேமித்து வைத்து அதை பாதுகாப்பான நிலையில் வைத்தால் நமக்கு அது உதவியாகின்றது. ஆனால் சம்பாதித்த சம்பாத்தியத்தை எல்லாம் விரயமாக்கிவிட்டால் எப்படி பலனற்றதாக போகின்றதோ இதுபோன்று மனிதன் வரை நாம் வளர்ச்சி பெற்று பரிணாம வளர்ச்சியில் உன்னதமான நிலைக்கு வந்திருக்கின்றோம். இந்த வளர்ச்சி பெற்ற நிலைகளை விரயமாக்கும் நிலைக்காக மிருக இனங்களை புசிப்பதோ அல்லது மற்ற உயிரினங்களை புசிப்பதோ இதுபோன்ற நிலைகளுக்கு சென்றால் எப்படி பணத்தை விரயம் செய்து முழுமையாக ஒன்றுமில்லாதவனாக போவது போன்றுதான் இங்கே கடைநிலையாக சென்று விடுகிறோம். ஆக 7 ஜென்மத்தையும் நாம் வீணடித்து விடுகின்றோம். ஆக மீண்டும் இது சுழன்று வர வேண்டும் என்றால் கனியாகி பின் மீண்டும் வரிசையாகத்தான் வர வேண்டும் என்றும் அதைத்தான் இங்கே சுட்டி காட்டுகின்றார். அதே சமயத்தில் இங்கே தியானத்திலே உனக்கு அபரிதமான நான் சக்திகளை கொடுக்கின்றேன், சுவையான உணர்வுகளை ஊட்டுகின்றேன். அதே சமயத்தில் நல்ல மனங்களையும் நறுமணங்களையும் தருகின்றேன், மூலிகைகளை வாசனைகளையும் தருகின்றேன். அதை கொண்டு நீ உனக்குள் ஏற்கனவே சொன்னது கொண்டு உன்னை அறியாமல் உன் உடலுக்குள் இருக்கும் அணுக்களின் அந்த உந்துதலில் அந்த ஆசையின் நிலைகளை அதை பக்குவமான நிலைகள் மாற்றிக்கொள்ளப்பா. அதை சீரான நிலைகள் கொண்டு அதை அடக்கி பழக வேண்டும். பெரும் அவசரமும் பதட்டமும் வரக்கூடாது. அதுபோன்ற நிலை வந்தால் பற்றற்ற நிலை வந்துவிடாது. ஆக மனதை உயர்த்தி கொண்டு எது நமக்கு வேண்டுமோ அதை வைத்துக் கொள்வதும், எது நமக்கு வேண்டாதோ அதை ஒதுக்கும் நிலைகளும் வர வேண்டும். ஆக அவசரம் வேண்டாம் என்று சொன்னதன் பொருளை நீ உணர்ந்து கொண்டாயா? இந்த நிலையில் நீ வளர்ச்சி பெற்று வந்தால் உனக்கு ஜோதி வடிவம் தருவேன். உதயம் அந்த உண்மைகளை உணரக்கூடிய
மூலக்கூறுகளை அறியக்கூடிய உதயம் என்றால் இங்கே சிந்திக்கக்கூடிய ஆற்றல். அதற்குண்டான இன்னைக்கு ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு ஹிண்ட் அல்லது ஒரு குழு என்று சொல்லுகின்றன. அந்த போன்ற உதயத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லுகின்றார். ஆக போகரை பற்றி நினைக்கின்றாய், சொன்னது புரியவில்லை என்று நினைக்கின்றாய். ஏனென்றால் அவர் அழியாத நிலைகள் காயகல்பம் கொண்டு இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்ற நினைவு உனக்குள்ளே இருக்கின்றது. அது அந்த காயகல்பம் எல்லாம் எங்கிருந்து வந்தது, காயகல்பத்தை எவ்வாறு செய்தார், அதை வைத்து எப்படி காத்தார், தன் உடலை அழியாது வைத்திருக்கிறார் என்பதை அதற்கு ஒரு காட்சியை காண்பித்து மருந்தை எடுத்து இடித்து காட்டி இப்படித்தான் காயகல்பம் வந்ததா என்று காட்சியாகவும் கேட்கின்றார். ஆக காயகல்பம் என்பதெல்லாம் தியானத்தின் மூலமாக தன் மனங்களை பக்குவப்படுத்தி அதுபோன்று சில உயர்ந்த மனங்களை அதையெல்லாம் சேர்த்து உலகத்தன்மைகளையும் கலந்து அதை அரைத்துத்தான் அவரை உருவாக்கினார். ஆக கடுகளவு அந்த காயகல்பத்தை உருவாக்குவதற்கு பல நாட்கள் தவம் இருந்தார். அந்த மும்மூர்த்தியின் வடிவாகத்தான் முருகன் சிலையை அமைத்தார். சிலையின் தன்மையிலேயே அந்த காயகல்பத்தை கலந்து உருவாக்கினார். அந்த சிலையிலும் அந்த காயகல்பம் உள்ளது, போகரின் உடலிலும் உள்ளது காயகல்பம். இந்த மனிதன் அணுகுண்டுகள் செய்வதற்கும் பல அணு ஆயுதங்கள் செய்வதற்கும் பல காலம் செயல்படுத்துகின்றான். நேரத்தையும் காலத்தையும் விரயம் செய்து அந்த அணுகுண்டுகளையும் உருவாக்குகின்றான். காரணம் மனிதனை அழிப்பதற்கு அல்லது நாட்டை அழிப்பதற்கு. ஆனால் இங்கே கடுகளவு காயகல்ப சக்தியை பெறுவதற்கு பல நாட்கள் தவமிருந்து செயல்படுத்துகின்றார் போகர். அந்த மற்றவர்களை அழித்திடக்கூடிய அணுகுண்டு செய்வது அந்த சக்தி உயர்ந்ததா அல்லது தன்னையும் காத்து இந்த பிரபஞ்சத்தையும் காக்கக்கூடிய சக்தியாக மக்களுக்கு நல்வழி காட்டக்கூடிய என்றுமே அழியாத வாழ்க்கை வாழக்கூடிய காய கல்பம் போன்ற நிலைகளை செய்வது பெரிதா? சிந்தித்துப்பார். ஆக மனிதனாக பிறந்தவனுக்கு அணுகுண்டை உருவாக்கக்கூடிய சக்தியும் உண்டு. இதுபோன்று அழியாத நிலை பெறக்கூடிய காயகல்ப சக்தியும் தனக்குள் உருவாக்கக்கூடிய திறன் உண்டு. அந்த பிறவி பயனும் உள்ளது. ஆக அவனவன் எடுக்கும் நிலையில் தான் சகலம் உள்ளது. ஆக நீ எந்த நிலைக்கு சென்றாலும் அந்த நிலையை மாற்றிவிடாதே, காலத்துடன் மறைந்து விடாதே. விஞ்ஞானிகளோ மற்றவர்களோ அழிவின் பாதைக்கு செல்லும் அந்த நிலைக்கு சென்று மறைந்து விடாதே என்பதைத்தான் இங்கே சூசகமாக விட்டு அதை சுட்டி காண்பித்து கல்கியுடன் கலந்திடு, உனக்கு பல பல நிலைகளை உண்மைகளை உணர்த்திடுவேன். உன் நிலையில் உள்ளவர்தான் போகரும். அதனால்தான் அந்த போகரை பற்றி உனக்கு சுட்டி காட்டினேன். அந்த போகரை உனக்கு வழிகாட்டிடுவார், வழி நடத்திடுவார். அந்த வழிக்கு நீ வந்துவிடு சீக்கிரமாக. உன் மனநிலையை மாற்றி விடாமல் அந்த அருள் வழிக்கே வந்துவிடு. காலம் குறுகியது, சுவாச நிலையை சீர்படுத்திக் கொள். ஆக பல கோடி நாட்கள் இந்த நிலையிலேயே தூங்காமல் தூங்கும் நிலை என்ற நிலையில் நீ அனுதினமும் வாழ்ந்திடலாம், அழியாத நிலை பெற்றிடலாம். இந்த தியான நிலை பெற்றாலே அதுவே தான் தூக்கம். அந்நிலையிலேயே உன் உடலையும் காத்திடுவான், உன் உயிர் ஆன்மாவையும் காத்திடுவான். பல சித்தர்கள் ஞானிகள் எல்லாமே அந்த நிலையை, அதாவது அவர்கள் ஏற்கனவே பெற்ற நிலையை மாற்றி இப்படித்தான் போகரின் நிலைகளை மாற்றிக்கொண்டு அவர்கள் வந்தார்கள். சொல்வது புரிகின்றதா? நீ உன் குடும்ப நிலையில் இருந்து அத்தகைய நிலையை உருவாக்கி காட்டு. குடும்ப நிலையில் இருந்து சித்தனாகதான் பெரிது தவிர காற்றிற்குள் சென்று தனித்த நிலையில் முனித்தன்மையாக இருந்து கடும் தவம் இருந்து பெறுவேன், அதையெல்லாம் பெறுவேன் என்றால் இன்றைய சூழ்நிலை அதையெல்லாம் நடக்காத காரியம். இன்று எப்படி நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாயோ இல்லறத்தில் இருந்தே குடும்பத்திலே குழந்தைகளை பெற்று அவருடைய துணை கொண்டே நீ இந்த சித்தனாகி நீ காட்ட வேண்டும். ஆக இதுவும் அந்த ரிஷிகளுடைய அருள்தான். ஆக இதை மாற்றிடாமல் வா. போகரே உனக்கு அந்த உறுதுணையாக இருந்து உன்னை வழி நடத்துவார். அந்த நிலை பெற்றால் உனக்கு உன்னை போகரை போற்றிடுவார் என்று இதை அடித்து காட்டுகின்றார் குருதேவர். ஆக குருநாதர் சொன்ன முறைப்படி நாம் இல்லறத்தில் இருந்து கொண்டே அருள் உணர்வுகளை பெற்று போகர் என்று அவர் உணர்த்தக்கூடிய அழியாத நிலையில் அவர் எதை பெற்றாரோ அந்த நிலைகளை நாமும் பெற வேண்டும். அதற்குண்டான நிலைகளைத்தான் 7 ஜென்மங்களையும் சுட்டிக்காட்டி நாம் கிடைத்த இந்த மனித பிறவியை இது கடைசி சரீரமாக இதுவே நமக்கு முழுமை பெறக்கூடிய வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு இந்த சரீரத்தை நாம் செம்மையான முறையில் இந்த வாழ்க்கையை பயன்படுத்தி இந்த சரீரத்திலிருந்து இந்த பிறவியிலிருந்து இந்த உடலிலிருந்து அந்த அழியா வாழ்க்கையை நாம் பெற வேண்டும். அதை பெறுவோம் என்பதற்காக இந்த உபதேச உணர்வுகளை நமக்கு ஊட்டி அவசரமும் பதற்றத்தையும் நிறுத்திவிட்டு பக்குவமான நிலைகள் கொண்டு மனதை அடக்கி நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்துமே அன்பு கொண்டு அரவணைத்து உயிரோடு ஒன்றை செய்து அந்த ஞானியின் உணர்வை பெருக்கி அவர் சொல்வது போன்று அந்த போகரே உனக்கு உறுதுணையாக இருப்பார் என்றால் அந்த போகமா மகரிஷியுடைய அருள்சக்தி பெற்று அவர் பெற்ற நிலையை நாமும் பெறுவோம். அதற்குண்டான வழிகளைத்தான் ஈஸ்வர பற்றி இங்கே நமக்கு வழிகாட்டுகின்றார்கள்.